கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களே கடவுளுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 முடிய வசனங்கள். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். பிரியமானவர்களே, நமது சிந்தனைகள் தான் நமது உடலை இயக்குகின்றன. இதயத்தின் சிந்தனைகள் தூயதாக இருக்கும்போது நமது உடலின் செயல்கள் தூய்மையாக இருக்கின்றன. நமது உடல் தூய ஆவி வாழும் ஆலயமாக இருக்க வேண்டுமெனில் அது தூய்மையான இடமாக இருக்க வேண்டியது அவசியம். தூய்மையற்ற இடங்கள் தீய ஆவிகளின் இல்லங்கள். உதாரணமாக, நமது நாக்கு பிறரை பற்றி அவதூறுகளை பேசுகிறதா, தேவையற்ற கதைகளை பேசுகிறதா, பெருமை பேசுகிறதா என நாமே சிந்தித்து பார்ப்போம். நாமே கடவுளின் கோவில் என்று விவிலியம் கூறுகிறது. கடவுளின் ஆவியார் நம்மில் குடியிருக்கின்றார். ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதை இறைவன் விரும்பவில்லை. எனவேதான் ஆலயத்தை தீட்டுப்படுத்தியவர்களை இயேசு சாட்டை எடுத்து விரட்டினார். இயேசு என்னும் திராட்சை கொடியின் கிளைகள் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அதன் அடிப்படையே தூய்மையான மனம்தான். நம் உடலை கடவுளின் ஆலயமாக மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல பார்க்க வேண்டும், இயேசுவை போல பேச வேண்டும், இயேசுவை போல செய்ய வேண்டும். அவ்வாறிருந்தால் நாம் இறைவனின் ஆலயமாக மாறுவோம். இயேசுவும் நம் உள்ளத்தில் தங்குவார். அன்பு இறைவா, எங்கள் உள்ளத்தில் உள்ள கோபம், எரிச்சல், பொறாமை போன்ற தேவையற்ற குணங்களை மாற்றி நீர் வாழும் ஆலயமாக எங்களை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.